ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபைல்னால் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் தான் ஃபைல். கம்ப்யூட்டரில் ரியல் டேட்டா இருக்கும் இடம் தான் வந்து ஃபைல்னு சொல்கிறோம். இப்போது டைப்ஸ் ஆஃப் ஃபைல் என்னென்னு பார்ப்போம். டாக்குமெண்ட் ஃபைல், அதாவது ரைட்டிங் அண்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்காண்டி யூஸ் பண்ணுற ஃபைல் தான் டாக்குமெண்ட் ஃபைல். அடுத்து இமேஜ் ஃபைல். ஃபோட்டோஸ் அண்டு இமேஜஸை ஸ்டோர் பண்ணும் இடம் தான் வந்து இமேஜ் ஃபைல். ஆடியோ ஃபைல், மியூசிக் அண்டு வாய்ஸ் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுவோம். வீடியோ ஃபைல்னால் மூவிஸ் அண்டு வீடியோஸை ஸ்டோர் பண்ணுவோம். கம்ப்ரஸ்டு ஃபைல்னால் பிக் ஃபைலை வந்து ஸ்மால் சைஸாக பண்ணுறது தான் வந்து கம்ப்ரஸ்ட் ஃபைல்ஸ். எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் ஃபைல்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண ஓகேயா. அடுத்து அதர் ஃபைல்ஸ்லாம் வந்து டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் .htmlனால் வெப்சைட் ஸ்ட்ரக்சர்காண்டி, .css வெப்சைட் டிசைன், .sqlனால் டேட்டாபேஸ் ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி. இப்போது விண்டோஸில் நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுனா எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப் ஆர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம சேவ் பண்ணுற ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல் டைப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷனில் இருக்கும் ஃபைல் டைப்பு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது டெக்ஸ்ட்டா இல்லை வேர்டில் இருக்கணுமா, எக்ஸல், பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் நேமை வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் மவுஸை. நியூங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக என்ன டைப்பில் இருக்கணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபோல்டர்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபைலை ஆர்கனைஸ் பண்ண கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு கண்டெய்னர் தான் வந்து ஃபோல்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுற ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், சாங் எல்லாமே ஃபைல்ஸ் ஓகேயா. அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபோல்டர். ஃபோல்டரை வந்து டைரக்டரிஸ்ன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான் டைரக்டரிஸ். ஃபோல்டரை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணுங்கள். ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். நேம் டைப் பண்ணுங்கள். அப்புறம் என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஷார்ட்கட் கீ என்ன இருக்குன்னா, Ctrl+Shift+N கொடுத்துட்டு நியூ ஃபோல்டர் ரெடி ஆயிரும். நேம் டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபைல்னால் கம்ப்யூட்டரில் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுற யூனிட் தான் ஃபைல். ஃபைலை எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறது தான் ஃபோல்டர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.